இன்னைக்கு நம்ம இந்திய அணியின் பெயர்கள் அதே போல ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் அவருடைய பிளேயிங் 11 இரண்டு பேருமே 2 நாட்கள் டே அண்ட் நைட்டு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாண்டுருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர் செஞ்ச செய்கை தற்போது ஆஸ்திரேலியா கேப்டன் பிரைம் மினிஸ்டர் அவரையே மிகப்பெரிய அளவில் வியக்க வச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த ஆட்டம் நேற்றே துவங்கி இருக்கணும். ஆனால் நேற்று முழுக்க ஆட்டம் நடக்க போகிற மைதானத்தில் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததால் நேற்று நடத்த முடியாமல் இன்னைக்கு காலையில் 46 ஓவர் அதாவது ஏறக்குறைய ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரியான ஒரு ஆட்டத்தை தான் இந்த ஆட்டம் விளையாண்டாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணது ஆஸ்திரேலியா அணி. அவங்க எல்லா விக்கெட்டையுமே 240 ரன்களுக்கு இழந்துட்டாங்க. இப்படி இருக்க அடுத்தபடியாக இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்திய அணி பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா 2 பேருமே வருவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி வரல. ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக KL ராகுல் அவரே ஓப்பனராக வந்தார். இதில் ஜெய்ஸ்வால் 45 ரன்னுக்கும் KL ராகுல் 27 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஆனால் போதும் அப்படின்னு ரிட்டையர் ஹர்ட் ஆயிட்டாரு. அடுத்து உள்ளே வந்த சுப்மன் கில் அவரும் கரெக்டாக 1/2 சதம் அடித்து ரிட்டையர் ஹர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இது ஒரு வார்ம் அப் மேட்ச் அப்படிங்கிறதால எல்லாருக்குமே பேட்டிங் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம இந்திய பிளேயர்கள் இந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க. ஆனால் அடுத்து உள்ளே வந்த கேப்டனான ரோஹித் சர்மா 3 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா உள்ளே வந்த நிதிஷ் ரெட்டி ஒரு 42, வாஷிங்டன் சுந்தர் அவரும் பார்த்தீங்கன்னா 42 ரன்கள் எடுத்தார். ரவீந்திர ஜடேஜா 27, சர்ஃபாஸ் கான் 1 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாரு. ஸோ இப்படி விக்கெட் சரிவுகள் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் கடைசியாக நம்ம இந்திய அணி தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி நடந்தாலும் இந்த ஆட்டத்துக்காக ஒரு ட்ரோஃபியை கூட பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக தயார் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரோஃபியை நம்ம ரோஹித் சர்மா அவர்கிட்ட கொடுக்க, ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோஃபியை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தோல்வி அடைஞ்ச ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான ஜாக் எட்வர்ட் அவர்கிட்ட இப்போ ரோஹித் சர்மா அந்த ட்ரோஃபியை, அதுவும் முக்கியமாக ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் அவர் முன்னாடி வாங்கின அந்த ட்ரோஃபியை ஜாக் எட்வர்ட் அவர்கிட்ட கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த ஆட்டம் வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் இந்த ஆட்டத்தில் விளையாட போகிற பிளேயிங் 11 தேர்வு செஞ்சது என்னமோ ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் அவர் தேர்வு செஞ்ச அந்த பிளேயிங் 11 கொண்டு தான் இந்த மேட்ச்சில் விளையாண்டு தற்போது ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனாலுமே அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக ரோஹித் சர்மா அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் முன்னிலையிலேயே ஆஸ்திரேலியா கேப்டன் எட்வர்ட் அவர்கிட்ட ட்ரோஃபியை கொடுத்தது ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் அவரையே மிகப்பெரிய அளவில் வியக்க வச்சிருக்கு. அதே போல் ரோஹித் சர்மா அவருடைய இந்த செய்கைக்கு பலரும் தற்போது அவரை பாராட்டிக்கிட்டு வராங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.